தேர்வர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு 2022ல நடந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட திருக்குறள் ரிலேட்டடான கொஸ்டின் வந்து நம்ம ஒன்று பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் பாருங்க. ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலாக ஒரு திருக்குறளில் உள்ளது. ஸோ கொஸ்டின் பாருங்க. ஒருத்தவங்கள்ட்ட செல்வம் இருக்கு. அந்த செல்வம் வந்து இந்த சொசைட்டிக்கு சமுதாயத்துக்கு பயன்படுது அப்படின்றது திருக்குறள் வந்து வள்ளுவர் வந்து எதோட கம்பேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான திருக்குறள் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். ஓகேவா? இது வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. உங்களுடைய 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்லேயே நம்மளுக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க. அந்த திருக்குறள் ஒரு பாக்ஸ்லேயே இருக்கும். அது நீங்கள் படிச்சிருந்தோம்னாலே இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு ஈஸி தான். இது 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பேஜ் நம்பர் 175ல் இருக்குது. ஸோ பாருங்கள். ஊருணி நீர் நிறைந்து அற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. இதில் திரு அப்படின்றது தான் என்னன்னு பார்த்தோம்னா செல்வம் அப்படின்னு அர்த்தங்க. ஓகேங்களா? திரு அப்படின்றது தான் என்னது? செல்வம். சரி. உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவருடைய செல்வம் அப்படின்றது ஊரணியில் நிரம்பிய நீர் போல பலருக்கும் பயன்படும். ஓகேங்களா? இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒருத்தவங்க காசு அவங்களே வச்சிருக்கிறத விட இருக்கிற காசெல்லாம் வந்து இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ எப்படி ஒரு ஊரணியில் தண்ணி நிறையா இருக்குது, நம்ம தாகத்துக்கு யார் வேணாலும் அதை என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய தேவைக்கு அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதைத்தான் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பேரறிவாளன் அப்படின்ற, அதாவது அந்த மாதிரி செலவு பண்ணக்கூடிய ஒரு பர்சனுடைய செல்வம் அப்படின்றது, அவங்க தான் அந்த பேரறிவாளன் அப்படின்றவங்க. அவங்களுடைய செல்வம் அப்படின்றது ஊரணியில் நிரம்பிய நீர் போலவாம். அது வந்து எல்லாருக்குமே என்ன ஆகும் அப்படின்னா பயன்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு கீழே இன்னொரு திருக்குறளும் கொடுத்துருக்காங்க பாருங்க. பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படி, நற்பண்பு உடையவரிடம் செல்வம் சேர்வது, ஊருக்குள்ள பயன் தரும் மரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது. இந்த 2 திருக்குறளுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாங்க. பாக்ஸ்லையுமே இருக்குது. நல்லா மீனிங்கோட சேர்த்து என்ன ஏதுன்றதை தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஊருணி. ஓகேங்களா? ஊரணியில் இருக்கிற தண்ணி வந்து எப்படி எல்லாருடைய தேவைக்கும் பயன்படுதோ அதே மாதிரி செல்வம் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், அதாவது உலகினர் விரும்புமாறு உதவி செய்யக்கூடிய ஒருத்தவங்களுடைய செல்வம் அப்படின்றது ஊரணியில் இருக்கக்கூடிய தண்ணி மாதிரி எல்லாருக்குமே என்ன பண்ணும் அப்படின்னா யூஸ் ஆகும் அப்படின்றத வள்ளுவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஊரணியோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் திரு அப்படின்றது தான் என்னன்னு பார்த்தோம்னா செல்வம். அந்த திருக்குறளை கொடுத்தும் இதில் செல்வம் அப்படின்றது எதை மீன் பண்ணுதுன்னு கூட நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? அப்போ வந்து திரு அப்படின்னா தான் அதில் வந்து செல்வம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஊருணி. தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.